அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் ஒரு சிறந்த ஆயத்துகளோட சிறப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆயத்துக்களை நீங்கள் ஓதி என்ன துவா செஞ்சாலும் நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நம்மளுடைய துவாக்களை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஆயத்துகள் தான் இது. பல பேர் இந்த ஆயத்துகளை ஓதி பலன் அடைஞ்சிருக்காங்க. பல பேருடைய அனுபவம் தான் இது. நீண்ட நாட்களாக நம்முடைய துவாக்கள் நிறைவேறவில்லையா, நான் எவ்வளவோ துவா செய்கிறேன், என்னுடைய துவா கபுலாகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்த ஆயத்துக்களை நீங்கள் ஓதி ரொம்ப நம்பிக்கையோடு எல்லா இடத்துல துவா செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய துவாக்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ரொம்ப நம்பிக்கையோடு கேட்கணும். நம்ம மன உறுதியோடு இருக்கணும். நம்ம இது ஓதுனா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் மீது நம்ம முழு நம்பிக்கை வச்சு இந்த ஆயத்துக்களை நம்ம ஓதி பிறகு நம்மளுடைய துவாக்கள் கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு தாலா பதிலளிப்பான். இந்த ஆயத்துக்களை நம்மளுடைய எந்த ஒரு தேவைக்காகவும் நம்ம ஓதி வரலாம். ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம். நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம இந்த ஒரு ஆயத்தை ஓதி வரலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அதை நடத்தி தருவான். அதே போல் இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகாமல் இருக்கலாம். திருமணம் வயதை அடைந்தும் திருமணமாகாமல் இருக்கலாம். இன்னும் நல்ல ஒரு வரன் அமையாமல் இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த ஒரு ஆயத்துக்களை ஓதி நீங்கள் துவா செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இன்னும் ஒரு சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது குழந்த இல்லை, 10 வருஷம் ஆகுது குழந்த இல்லை அப்படின்னு நம்ம வீடியோலேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்குமே இந்த ஒரு ஆயத்து நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். ரொம்ப நம்பிக்கையோடு ஓதிவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் சொந்த வீடு கட்டணும், வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படலாம். வீடு கட்டணுங்கிறது அவங்களுடைய நாட்டங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த ஒரு ஆயத்துக்களை நீங்கள் ஓதி துவா செய்யுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் என்பது இருக்க தான் செய்யுது. தேவைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் தேவைகள் அற்றவன். மனிதர்களாகிய நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு தேவைகள் உள்ளவர்களாக தான் நாம் இருக்கோம். இந்த மாதிரி நம்மளுடைய எந்த ஒரு ஹலாலான தேவைகளும் நிறைவேறுவதற்கு இந்த ஆயத்துக்களை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதிவாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்த அல்லாஹு தாலா நிறைவேற்றி கொடுப்பான். அது எப்படி ஓதணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன ஆயத் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஆயத்துக்களை நீங்கள் ஓதுவதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு சலவாத் வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம். குறைந்தது ஒரு 3 முறையாவது ஓதிக்கங்க. அதிகபட்சம் நீங்கள் 11 முறை கூட ஓதிக்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா அலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லி. இந்த மாதிரி சலவாத்தை 3 முறை ஓதிக்கங்க. பிறகு இந்த சலவாத்தை 3 முறை ஓதிட்டு அடுத்தது சூரா ஃபத்ஹ். இந்த சூறாவில் முதல் 5 ஆயத்துக்களை 5 முறை ஓதிக்கங்க. இன்னா ஃபத்தஹ்னா லக இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அலீமா இந்த ஒரு இது வரைக்கும் முதல் 5 ஆயத்துக்களை 5 முறை நீங்கள் ஓதிக்கங்க. இந்த சூறா பார்த்தீங்கன்னா 48வது சூறா ஃபத்ஹ். ஃபத்ஹ் அப்படின்னாலே வெற்றி. இந்த வெற்றி அளிக்கக்கூடிய இந்த சூறாவை முதல் 5 ஆயத்துக்களை 5 முறை ஓதிக்கிட்டு பிறகு 23வது சூறா மூமினூனில் கடைசி 4 ஆயத்துக்களை ஒரு 7 முறை ஓதிக்கங்க. ஓதிட்டு பிறகு திரும்பவும் சலவாத் ஒரு 3 முறை ஓதி அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா அலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் 3 முறை நீங்கள் ஓதிட்டு பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கும். சூரா ஃபத்தஹ் அப்படின்னாலே வெற்றி. இந்த சூரா ஃபத்தஹோட பொருளை பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அந்த பொருள் என்னன்னா, நபியே நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளித்துள்ளோம். உமக்காக உம்முடைய முந்திய தவறுகளையும் பிந்தியவற்றையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அருட்கொடையையும் பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும் மேலும் அல்லாஹ் ஒரு வலிமை மிக்க உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காகவும் தெளிவான இவ்வெற்றியை அவன் அளித்தான்.
அவர்களுடைய ஈமானுடன் பின்னும் ஈமானை அதிகரித்து கொள்வதற்காக முஃமின்களின் இதயங்களில் அவன்தாம் அமைதியும் ஆறுதலும் அளித்தான். அன்றியும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானமிக்கோன். முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் சொர்க்கங்களில் பிரவேசிக்க செய்வதற்காக இவ்வாறு அருளினான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அவற்றில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அவர்களின் பாவங்களையும் அவர்களை விட்டு நீக்கி விடுவான். இதுவே அல்லாஹ்விடத்தில் மகத்தான வெற்றியாகும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு தேவைகள் இருந்தாலும் இந்த ஆயத்துக்களை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. நிச்சயமாக நம்முடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு இல்லாமல் இருக்காது. தீர்வு இல்லாத பிரச்சனைகளை அல்லாஹ் இங்கே யாருக்கும் கொடுப்பது கிடையாது. தீர்வை முதல்ல கொடுத்துட்டு தான் நமக்கு பிரச்சனைகளே அல்லாஹ் கொடுக்குறான். ஆகவே இந்த ஒரு ஆயத்துக்களை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்மளுடைய கைகளை வெறுங்கைகளாக அனுப்ப மாட்டான். நம்மளுடைய துவாக்களுக்கு கண்டிப்பாக பதில் அளிப்பான். ரொம்ப நம்பிக்கையோடையும் மன உறுதியோடு கேளுங்க. அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேளுங்க. யா அல்லாஹ், நீ தான் இதை எனக்கு கொடுத்தாகணும். உன்னை தவிர எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. நீ தான் என்னை படைத்தாய் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அதுவும் தஹஜத்துடைய நேரத்தில் கேளுங்க. தஹஜத்துடைய நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய எந்த துவாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக விரைவாக பதிலளிப்பான். தஹஜத்துடைய நேரத்தில் தொழுதுட்டு இந்த ஆயத்துக்களை ஓதி நீங்கள் துவா செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய துவாக்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிலளிப்பான். அல்லாஹ் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளவோ பேர் கஷ்டங்களோட கவலைகளோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது பலனடைஞ்சால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு. நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடையும். அதனால் நிறைய மக்கள் பார்த்து பயனடைவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் பிரச்சனைனாலும் அவங்களும் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டு இருப்பாங்க. இந்த அமலை செய்து யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை நமக்கும் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், அதை பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதனால் நிறைய பேர் பார்த்து பயனடைவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.